இப்போ வாழ்க்கையில வந்து ஆண் சிறந்தவரா, பெண் சிறந்தவரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதற்கு உங்களோட பதில் என்ன? ஆண், பெண் என்பது பாலினம் தான் தவிர, ஆனா அதுல வந்து எந்த ஒரு இதுல ஆன்மா வந்து ஒண்ணுதான். இன்னைக்கு நான் ஆணா பிறக்கிறேன்னா, என்னுடைய கர்மாவ பொறுத்து பெண்ணா பிறப்பேன். ஆனா, பெண் என்பவள் இறைவனுக்கு நிகரானவள். ஏன்னா, இயற்கையாவே பெண்கிட்ட அன்பு, கருணை, இரக்கம் இருக்கும். நீங்க நாட் ஃபார் ஹியூமன் நீங்க எல்லா உயிரினத்தையும் எடுத்து பாருங்க. அத்தன உயிரினத்துக்கிட்டயும் இந்த 3 விஷயம் இருக்கும் பெண்கிட்ட. ஆனா அவங்க அந்த பெண் பிறப்பை ஏன் எடுக்குறாங்கன்னா, மனித பிறப்புல இயற்கையாவே இறைவனை அடையறதுக்கான சக்தி அவங்ககிட்ட இருக்கும். ஆனா ஆண்கள் கிட்ட அது இருக்காது. ஆனா இதுல 2 பேருமே சிறந்ததா கேட்டா, ஆண் இல்லாம எனர்ஜி ஃபோர்ஸ் கிடைக்காது. பெண் இல்லாம சக்தி கிடைக்காது. அங்க 2 இணைஞ்சாதான் அங்க ஒரு ஆற்றலை உருவாகும். அடுத்த பிற அடுத்த ஒரு ஜெனரேஷன் உருவாக்குறது ஆண், பெண். அப்ப இவங்க 2 பேருமே சமநிலையில இருக்கணும். இதுல யாருமே உயர்ந்தவன், யாருமே தாழ்ந்தவன் கிடையாது. ஆனா இதுல சிறந்தவரும் கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பெண் பிறப்பு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வலிமைகள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாக்ரிஃபை இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இதே ஆண்கள்கிட்ட இருக்கு. ஆனா பெண்கிட்ட இருக்கு. அந்த எந்த சுயநலம் இல்லாம அவங்க இருப்பாங்க. ஆனா 2மே சிறந்தவரா கேட்டா அப்படின்னு கிடையாது. 2மே சிறந்தவங்க தான். அவங்க வந்து ஈக்குவல் தான். ஈக்குவலா இருந்தா அந்த சமநிலை இருக்கும். அந்த சக்தி வந்து நம்மளுக்கு இயக்கம் வந்து சரியான முறையில போகும். இது 2 பேருமே சிறந்தவங்க தான்.